Hello guys, welcome back to the next video. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து Laravel 9ஓட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ Laravel 9ல் வந்து வந்திருக்கக்கூடிய நியூ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி Laravel 9ல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கூட அப்படிங்கிற சேனல் வந்து நான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது இந்த சேனலுக்கு வந்து ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நானும் கூட சேனல் பக்கத்துலேயே வந்து ஜாயின் சொல்லி ஒரு பட்டன் வரும். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எஸ்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து போட்டதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேராமீட்டர் எதுவும் கொடுக்காம டேரெக்டாக வந்து இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி கால் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. எஸ்டிஆர்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஃபெதர் கிளாஸ் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் கோர் பிஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிட்டர்ன் சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி எஸ்டிஆர்னு சொல்லி போட்டுட்டு ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம வந்து இடையில வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ நானும் போட்டேன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இதையே வந்து நம்ம கொடுத்துட்டு இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு கேப்ஸாக மாறணும் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊப்பர் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்ஸ் லெட்டராக மாறிடும். சரிங்களா? இன்கேஸ் வந்து சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து இது கூட அப்பாயிண்ட் பண்ணோம், ஜாயின் பண்ணி வரணும் அப்படின்னா வந்து அப்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொண்டுலாம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை அப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம அப்பன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருந்தக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் வந்து உள்ளே கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எஸ்டிஆருக்குள்ளேயே அதுதான் இருக்குது. அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்தாங்க. ஏன்னா ஃபெதர் வந்து நம்ம பிளேடு ஃபைல் ஃப்ரண்ட் அண்ட் வியூஸ் எல்லாம் கொண்டு போய் ஒர்க் பண்ண போகும்போது அங்கே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனாகவே இதை நம்ம கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் வந்து எஸ்டிஆர்னு சொல்லி போட்டு உள்ள ஸ்ட்ரிங் போட்டுட்டு இதே விஷயத்தை நம்ம அங்கே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்தாலும் உங்களுக்கு சேம் ரெஸ்பான்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட். ஓகே, இன்னும் வேறு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ரீடைரக்ஷனில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்து இப்போ ஹோம் பேஜுக்கு வந்து யாராச்சும் வந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஒரு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து அதோடைய யூஆர்எல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் இல்லைங்களா? ஜஸ்ட் ரீடைரக்ட் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி கஸ்டமர்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா யாராச்சும் ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி கால் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து நார்மல் ரீடைரக்ஷன். இதில் இப்போ சப்போஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ரவுட் நேம் டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எனக்கு சரி இந்த ரவுட் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக டைனமிக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம் வந்து கொடுத்து கூட நம்ம ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், இந்த மாதிரி ரவுட்டுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுட் நேம் நம்ம கால் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ கால் பண்ணும்போது நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ நம்ம ஹோம் பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு சேம் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டூ ரவுட் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு ரீடைரக்ட் நடக்கணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ரவுட் நேமை நம்ம கொடுத்தா போதும். ரீடைரக்ட் அதுக்கப்புறம் ரவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ரிட்டன் டு ரவுட் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி வந்து என்ன நமக்கு கிடைச்சதோ அதே அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அது எப்படி நடக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர் பேஸ் பண்ணி அவர் ரீடைரக்ட் ரவுட் அப்படிங்கிற வேல்யூ வந்து உள்ளே வந்து ஃபங்க்ஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டு தான் வந்து ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸில் இப்போ வந்துருக்கூடிய அப்டேட். இதை தாண்டி எதுக்கும் வந்திருக்கான்னு சொல்லி நான் இன்னும் பார்க்கல. ஸோ சப்போஸ் இன்னும் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட இணைஞ்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு Laravel டெக்னாலஜி கற்றுக்கணும், இல்லை Flutter மொபைல் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும், இல்லை மென்ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தமிழில் கோடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலே நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு பூஸ்ட் என்ன சொல்லுவது, அதுதான் வந்து பூஸ்ட் இது என்ன சொல்லுவாங்க, சீக்ரெட் ஆஃப் த எனர்ஜி அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அப்டேட்டோட நான் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ், பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பாய்.